விவசாயிகளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயரோட மல்லிகைப்பூ செடிகளுக்கு களை வெட்டியிருந்தோம். இப்போது செடிகள் வந்து எப்படி தழுத்துருக்குன்னு பாருங்கள், காட்டுதேன். விவசாயிகளே செடி பார்த்திங்கன்னா தழுக்கும் செய்து அரும்பு எடுத்துருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அரும்பு எடுத்துருக்கு. மேலும் மேலும் பார்த்திங்கன்னா அடுத்தால அரும்பு எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மருந்து அடிச்சிருக்கோம். அடுத்தால பார்த்திங்கன்னா நம்ம பேனு மட்டும் இந்த செடிகளுக்கு தாக்காத அளவில் ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து அடுத்தடுத்து நம்ம செடிகளுக்கு அரும்பு எடுத்து அதிலேருந்து நம்ம மொட்டு பறிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டுக்குள்ளே நம்ம இப்போ தான் களை வெட்டியிருந்தோம். கரெக்டாக நியூ இயருக்கு வெட்டியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா February 4 நினைக்கிறேன். February 4 தான் இன்றைக்கி டேட்டு. பார்த்திங்கன்னா களையும் தழுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நோய் அடிக்கி என்ன பார்த்திங்கன்னா மொட்டு புழு. அதாவது நெருங்க இந்த செடியில் ஃபுல்லாக மொட்டு வந்து இப்படி சிவப்பு கலரில் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டை வேஸ்ட்டு தான், பறிக்க முடியாது, தருக்கலாம். இந்த மாதிரி உள்ளே நல்லா நோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே புழு இருக்கும். அந்த புழுனால தான் இந்த மொட்டு வந்து இப்படி போகுது. நம்ம செடியில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய புழு இருக்குது. அந்த புழு தாக்கத்துக்கு மட்டும் நம்ம ஒரு மருந்து அடித்து கட்டுப்படுத்திட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அரும்பு எடுத்திருக்கா, 3, இதில் ஒரு 2, 5, 7 அரும்பு இருக்கும். இதே மாதிரி 3 இருக்கும். இந்த மாதிரி தான் அரும்பு எடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த தளிர பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புழு. இதுவும் புழு தான், இதுவும் புழு, இதுவும் புழு தான். இப்படி எல்லாமே போகும்போது மல்லிகைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா நம்ம பூவே பறிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோமே அப்படி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்தீங்களா விவசாயிகளே, எவ்வளோ கண்டு ஒரு அரும்புல பூ வந்து ஃபுல்லாகவே புழுவில் போயிருக்கு. இந்த இதை நம்ம தை மாதத்தில் மொத்தமாக புழுவில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அரும்பும் எடுக்காது. அந்த காரணத்தினால தான் 1 கிலோ மல்லிகைப்பூ ரேட்டு பார்த்திங்கன்னா 12,000 10,000க்கு அந்த ரேட்டு போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அது தெரியாது. பூ விவசாயம் பண்ணால் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. இருக்கும் ஒரு சில நேரம், முகூர்த்த நாள், அந்த நேரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி பூ இவ்வளோ ரேட் இருக்குது, அப்போ விவசாயிகளுக்கு நல்ல லாபம் அப்படிலாம் கிடையாது. பூவே பூக்காது. அந்த இதனால தான் அந்த ரேட்டு. சரி விவசாயிகளே, அடுத்த வீடியோவில் ஏதாவது பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி விவசாயிகளே.